எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பூண்டு குழம்பு தான் செஞ்சு காமிக்கிறேன். எப்படி செய்யலான்னு பார்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். பூண்டு குழம்புக்கு இன்னைக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றி செய்கிறேன். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு எண்ணெய் ஊற்றி செய்யுங்க, உடம்புக்கு நல்லது. கடுகு போட்டுக்கலாம், கொஞ்சம் வெந்தயம், கருவேப்பிலை, உளுந்த பருப்பு கொஞ்சம், கடுகு வெடிச்சிச்சு. பூண்டு ஒரு 150 கிராம்கிட்ட உரிச்சு கழுவி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். தேங்காய் பால் ஊற்றி தான் செய்யப்போகிறோம். தேங்காய் எண்ணெய், தேங்காய் பால் இதை பெருசலாக ஊற்றி செய்யப்போகிறோம். பூண்டு லேசாக வதங்கட்டும். லேசாக வதங்கிடுச்சு. ஒரு 150 கிராம் சின்ன வெங்காயம் உரித்து கழுவி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் வதங்கட்டும் வெங்காயம். ஒரு தக்காளி போட்டுக்கலாம். ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுட்டேன், அதையும் கொஞ்சம் வதக்கிக்கலாம். கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கோங்க, சீக்கிரம் வதங்கிடும். நல்லா வதங்கிடுச்சுங்க. மல்லி வத்தல் ரெண்டையும் சேர்த்து அரைச்சி வச்ச மசாலா ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஒரு 1.25 கிலோ மல்லிக்கு 1/4 கிலோ வத்தல். நல்லா வத்தல் வந்து காரமாக இருக்குங்க, சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். இதே மசாலா நல்லா வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் லைட்டாக. ஒரு நாளைக்கு தேங்காய் எண்ணெய், ஒரு நாளைக்கு கடலை எண்ணெய், ஒரு நாளைக்கு நல்லெண்ணெய் அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி குழம்புல சேர்த்துக்கோங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. லேசாக வதங்கட்டும். மசாலா வாசனை நல்லா வருது. புளி தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சோண்டு புளி நிறைய வச்சுருக்கேன். புளி நிறைய சேர்க்க மாட்டோம், கொஞ்சம் தான் சேர்த்துப்போம். நிறைய வேணும்னா நீங்கள் கூட வந்து போட்டுக்கோங்க புளி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. குழம்பு செய்ய தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சேர்த்து பார்த்துக்கலாம். லேசாக கொதிச்சிச்சு. தேங்காய் பால் ஒரு தேங்காயில் பால் எடுத்து வச்சுருக்கேன். சின்ன தேங்காய், ரொம்ப பெரிய தேங்காவாக இருந்தால் பாதி முடி போதும். ஏன்னா இல்லைன்னா குழம்பு இனிக்கும். மீதிக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். கொதிச்சு நல்லா காயட்டும். தேவைக்கு உப்பு போட்டுக்கலாம். நல்லா கொதிச்சு காஞ்சிச்சு பாருங்க. ஒரு 15 நிமிஷம் கொதிச்சிருச்சு. கொதிச்சு நல்லா காஞ்சிருக்கு. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். தேங்காய் பால்னால கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும், ஆறுனோட கொஞ்சம் கெட்டியாகும். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கு. இப்படி ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், வாரத்துக்கு ஒரு வாட்டி. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குழம்பு செய்ய தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.